முகத்துல அடிச்ச மாதிரி கதை சாப்பிட்டாலே சங்கீதம் தெரிஞ்ச பிரயோஜனம். வீடுதான் தெரிய வேண்டாம். இடியட். நாமக்கு அவ்வளவு தெரியாதவனா கழிக்க பண்ணுவாங்க. இதாண்டா சரியான வழி. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, அந்த லீலா தானா வந்து உனக்கு தாளாட்ட போறானா, தாளாட்ட போறானா. குரு, நல்ல சமயத்துல போய் கதவை சாப்பிட்டு சொல்லிட்டீங்க. உன்ன கண்டவங்க இப்படி தனியா விருதப்படாதடா. காரியத்தை சாதிக்கிறேன்டா. அதுதான் நடக்கலையே. போடா பைத்தியக்காரா. போன காலத்து கொக்கு மாதிரி ஏங்கப்படாதா. அந்த லீலா உன் காலடியில வந்து விழுந்து கூடாதா, அவனை ஆதரிக்க கூடாதா. புதுவரைய சாவித்திரியை போல உங்க பக்கத்துக்கு இருக்க எனக்கு இடம் அளிக்க கூடாதா. என் பிராணனாதா. சும்மா ஏன்டா அப்படி ராத்திரி பிச்சைக்காரமாய் அலறீங்க. என் பிராணனாதான்னு சொல்லுவாடா. குரு மேல அவநம்பிக்கப்படலாம். நம்ம சங்கத்து தலைவரை அவமானப்படுத்தலாமாடா. காரியம் கை கூடலே சங்கத்தை கலைத்திடுவோம். தள்ளிடுவோம். தள்ளுறது நானே பதவியை கௌரவிப்படுவேன். அதுக்கப்புறம் நான் தான்டா. எல்லாம் உங்க தயவுதான் குரு. ஆனா தயவு ஒண்ணு இல்லடா. சிநேகிதனுக்கு முதல்ல செய்ய வேண்டிய துரோகமே, செய்ய வேண்டிய உதவி இதுதான்டா. அவன் காவல் கடலை தாண்டறதுக்கு கப்பல் ஒட்டியா இருக்கும்டா. ரொம்ப தேங்க்ஸ் குரு, ரொம்ப தேங்க்ஸ். இந்த சரி வாங்க சங்கத்துக்கு போவோம். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன். ஜப்பானி ஜபையும் தேடினே நெருங்காது நினைக்காது. ஜப்பானி ஜபையும் தேடினே கல்யாணமா உங்கள்
அது சரியாகுமா நீ கப்பல் கடந்து ஜப்பான் வந்தது முறையாகுமா விளையாடு தென்னாடு ஆளு கூட நல்ல அழக வயசு தாத்தா அவர் கண்ணும் மூக்கும் கடைஞ்செடுத்த மாதிரி இருக்கு தாத்தா என்ன காட்டுப்புற மாதிரி கத்துறீங்களே நீங்க தான் அங்க வரவே மாட்டேன்ட்டீங்களே அப்படி இருந்தா என்னுடைய மாணவனுக்கு உன் மனதை தானம் செய்து விட்டாய் போங்க தாத்தா காலம் நெருங்கி விட்டது காரணம் நெருங்கி விட்டான் காரணம் புரிந்து கொண்டான் கவலைப்படாதே காரியம் கைகூடும் போய் படுத்துக்கொள் படுத்துக்கொள் சாதாரண ரோஜாக்களை தேடி வந்தது ஒருவரும் கூறும் நீ சைவ ரோஜாவாச்சே உன்னை தேடி நான் வந்ததில் ஆச்சரியம் இருக்கிறது சரோஜா உன்னை என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை உன் ஆசையை என்னாலே அடக்க முடியவில்லை உன் உருவத்தை என்னாலே ஒழிக்க முடியவில்லை நான் வெளியிருந்து உள்ள வரத்துக்கு என்ன பாடுபட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா சரோஜா இந்த பாரு நீ பேசாம இங்கிருந்து போறியா இல்லை அப்பா போட்டமா அப்பா 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 அந்த அப்பாடிதான் ஊர்ல இல்லையே அது தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தியா அதை தெரியாதபடி நான் உள்ள வந்திருந்தேன்னா அந்த குருட்டு கதவை தடி எடுத்து போறதுக்கிற மாதிரி அடிச்சு போனது இல்லை எங்க அப்பா இல்லைன்னா என்ன எங்க பாப்பா கூப்பிடுற இரு கனவுதான் கண்டிருக்கிறாய் அந்த பைக்கில் நீ நடந்த நிகழ்ச்சியை மனதிலே நினைத்துக் கொண்டு ஒன்றிருப்பால் அவன் கனவிலே தோன்றி விட்டான் இல்ல தாத்தா இல்ல உன் பெண்ணுக்கு கண்ணல போட்ட அவனோடு இப்பதானே போட்டுக்கிட்ட இருக்கவே இருக்காது நான் இங்குதானே அமர்ந்திருக்கிறேன் அப்படி இருந்தால் என் கால்களிலே விழுந்திருக்க வேண்டுமே நீ நிச்சயம் கனவுதான் கண்டிருக்கிறாய் சில சமயம் கனவு நினைவாவது உண்டு நீ மனதை திடப்படுத்திக் கொண்டு போய் குறைந்து 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 இல்ல தாத்தா எனக்கு அந்த போக பயமா தாத்தா
நினைக்கிறாது மீண்டும் அவன் வந்தால் இருந்து பூச்சி விடு நான் வந்து ஒரு மூச்சை வெறுத்து விடுகிறேன் தைரியமாக போ வாலிபனா இருந்தா சண்டை போற குறவனா இருந்தா குறை விடலாம் என்னால இருக்க முடியுமா போகத்தான் நினைக்கிறேன் உன் பிடிச்சிருக்கு என்ன படிக்குது அடி எடுத்து வைக்கத்தான் நினைக்கிறேன் உன் அழகு என்ன மறைக்குது என்று சரோஜா உன்னுடைய முத்தான வாயை திறந்து அத்தான் ஒரு வார்த்தை அப்பா அத்தாவை உயிரிலே இல்லை அப்பா 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 ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அது ஆத்தா ஏன் எந்த கத்துக்கிட்டாங்க வீடு உண்மையாக இருந்தாலும் வாடகை எதுவும் இருப்பாரு வீட்டை உடைக்காது 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 இங்கு வந்திருக்கிறான் கூடாதால் நீ இங்கேயே நின்று கொண்டேன் நான் நேராக உள்ளே சென்று அந்த பயனை உடைக்கக்கூடிய முறையில் மீண்டும் எந்த பெண்ணையும் காதலிக்காத வழி செய்து விடுகிறேன் வேண்டாம் வேண்டாம் அந்த பயனை அடித்து ஒன்றை செய்வதை நேரில் பார்த்துவிட்டால் நீ வைத்து போட்டு கீழே விழுந்து விடுவாய் இங்கே இது வருகிறேன் எப்படியா போறது இப்படி போக முடியாது வாசப்படி மட்டும் போறியா முடியாது என்ன செய்வேன் என்ன செய்வன் குழந்தாய் அந்த பொடியை பொடிப்பொடி ஆக்கி விட்டான் தாயை பிடித்துக் கொள்ளுகிறான் தலையை பிடித்துக் கொள்ளுகிறான் உயிரை அழித்து விட்டான் பாட்டியில் எனக்கு கோபம் தாங்க முடியவில்லை அவனை தூக்கி உருட்டி வீதியிலே எரிந்து விட்டேன் நீ போ நீ போ வரமாட்டான் குழந்தாய் வரமாட்டான் நீ நல்லபடியாக போய் படுத்து கதவி தாழ போடு கதவி தாழ போடு கைய கட்டு கும்பிடு போடு அவனாலடா அருமணி போட்டு கும்பிடு போடா நான் பாடுறேன் பின்னால பாட பண்ண கைய கட்டிக்கிட்டு நல்லா தொண்டைய கரைச்சுக்கிட்டு சுதியோட சேர்ந்து பாடு ரெடியா போடு 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 ஏன்டா அடிச்சவன அட முருகா நான் இவனை சுதி போட்டு போட இவன் எங்கேயோ சுத்தி இருந்த பாரு கொண்டாந்து அருமணியை சுதி போடுறாங்க ஞான குடிக்க குடிக்க அப்பா ஒரு சின்ன கூட்டம் தான் இதையும் நீ பாடி கணக்கிறாங்க இந்த வர்ற இதோட சேர்ந்து நைசா எங்கடா சேர்ந்துட்டான் வேலை போங்க சாவல் அடிக்கணும் கல்யாணத்துக்கு போவோமா துரத்துக்கு அர்த்தம் சொல்றான் சாவல் அடிக்கிறான் எல்லாம் ஞாபகத்தா சேர்ந்துங்கடா போடுறா போடுறா அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே போ எங்கடா போற மேல வாடா மேல வந்து உட்கார்ந்து பொட்டி கூட கீழே போடா
சங்கத்துக்கு புது மெம்பர் சேர வந்திருக்காரு. ஏன்டா இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க? நல்ல வேலை சிரிக்கிறவங்க விட்டாங்களே. போட போடா இங்க பாடுறா. உங்க அக்கா சௌக்கியமா இருக்கிறாங்கடா, அவங்க அங்கேயே இருக்கட்டும்டா. பாடுப்பா ஏன்டா பழைய பாட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை பொருத்தமா இருக்கான், ஏதாவது ஆயிடக்கூடாது பாரு. நல்ல வேலை ஒரு பொம்பளை காப்பாத்துங்கடாப்பா. நீ சிரிக்கிறீங்க நல்ல பிடிங்க வீடுல ஓட்டி போடுவோம். சரி உங்க அப்பா அங்கே இருக்குதுண்டா. ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவங்கள சுரத்துல கூப்பிடுறான். நீ தெய்வத்தை தொடு. அதாவது இங்க தொட முடியாது, அதுக்கு நான் கோவிலுக்கு தான் போயிட்டு வரணும். தெய்வத்தை தொட அங்க போய் தொட முடியாது, எட்ட இருக்குதான் பாக்கணும். இங்க தெய்வதாங்கிற சுரத்தை போடு 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 இது போடு. இந்த தொட்டிட்ட கைய கைய வரல வர்றான் அவனு. பாட்டியும் சேர்த்துக்க. அது வேணாம். கண்ணால உடையுது. கண்ணாடி கொண்டு கண்ணாடி உடையுது. பாட்டோட எஃபெக்ட் கண்ணாடி மட்டும்தான உடையுது. இது அப்படியே கண்டினியூ பண்ணுன இன்னும் என்னன்னா இருந்து என் தலையில விழுமோ. இது என்ன குரு பாட சொல்லிட்டு எல்லாம் என்ன கேள்வி பண்றீங்களே, எனக்கோ பாட்டு வரல, காதல் கவலைப்படாத. அடே மன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. கடலே கரை புரண்டு வந்தாலும் சரிடா, உன் காதலியை உங்ககிட்ட தொப்படைக்க வேண்டியது என் வேலை. எப்படி எப்படி பாட வைக்கிறேன்? யாரு என்ன பாட வைக்கிறேன்? உன் பாயாலேயே ஒன்ன பாட வைக்கிறேன். அதன் எழுதி பால்ல விழுந்து அதன் எழுதி வாயில விழுந்து அங்கேருந்து ஆகி போச்சு. இப்ப வாழ தெரிஞ்சிருக்கியா? அறிவு புரகத்தில் நீ சைக்கிள்ல வரும்போது என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் உங்ககிட்ட அடமான கொடுக்கல, உங்ககிட்டயே கொடுத்துட்டு. ஆமா உன் சுட்டு வயசு மாயிட்டே நீ ஏழு சொல்லு, என் கூணு நிமிந்துரும். இப்ப வேண்டாம், எங்க அப்பா வரட்டா கூணு நிமித்த சொல்றேன். ஐயோ வேணாம், நானே நிமிந்துக்கிறேன். அவன் கேட்டு கண் தெரியாம கண்ணாப்பு நான் அடிச்சிட போறான். சரோஜா சரோஜா சருங்கிற பட்டம் வாங்கின ரோஜா, நீ ஏழு சொல்லு. அவள் பாட்டு பாடிக்கிட்டு நேரா கைலாசத்துக்கு போவோம். பரமேஸ்வரத்துக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். அங்கேருந்து நேரா வைகுண்டத்துக்கு வருவோம். நாராயணமூர்த்தி கிட்ட நீ சொத்து வாங்கிக்குவோம். நேரா பிரம்மா கிட்ட வருவோம். ஆயுஷ் அதிகமா வாங்கிக்குவோம். மண்ணாவனை பார்த்துட்டு பொத்துன்னு குடிச்சு விடுவோம். ஏன் பல வள வளன்னு கட்டுறேன்? என் மனசு ஒருத்தர் கொடுத்தாச்சு. மனசு கொடுத்துக்கிட்டியா? இது என்ன நீ சொன்னா போச்சுது? நான் மாசம் 50 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கு நீ யாரை கட்டிட்டு கொடுத்தீங்கம்மா? மனசை கொடுத்ததை போய் வாங்கிட்டு வாசிக்கிறப்பா. இந்த பாரு, அவன் பேசுனேன் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அவருக்கு தான் என் மனசு அர்ப்பணம் பண்ணிட்டேன். என்னத்த பெரிய அர்ப்பணம் பண்ணிட்டு? எங்கேயாவது காவேரி கல்ல கொண்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வா. அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. எந்த பையன் அலோட்ட பையன் சொல்லு. மேல பட்டி சொல்லட்டா? சொல்லு. நீ எம்சிஏ டான்ஸ் மாஸ்டர். அப்புறம் அவர் மேல எனக்கு ஒரே லவ். அவன் மேல ஒரு லவ்வா? அவன் தானே. ஆனா நம்ம சிசிய இது வர எங்க தர நான் சிசியை கூட்டிட்டு வரேன். பாரு பாரு, உனக்கு ஒண்ணுமே புரியல. வித்தாரமணிந்த வித்தார பதுமையே பார் பார், இங்கே பார். இந்த டான்ஸ் மாஸ்டர் வேலு தங்கம், இது சிங்கார தங்கவேலு சுவாமி கல்லு. என்னடா இது? என்னடா சொல்றியா? என்ன நாளுக்கு நாள் மரியாதை தேவையுது. அது இல்லைங்க, சாமியாரா வந்தது நீங்க தான். நாங்களே சைக்கிள் காரனா வந்தது நீங்க தான். நாங்களே என்னுடைய காரவராக வந்தது நாங்களே. ஆமா, இதோட விட்டீங்களா? இன்னும் பல வேஷங்கள் போட்டுக்கிட்டே போவீங்களா? இல்ல, சமாதானம் ஆயிட்டா இதோட நிறுத்திக்கிறேன். சண்டையாக இருந்தா போட்டுக்கிட்டே போறேன்.
சமாதானம் ஆயிட்டேன் தான் வச்சுக்கீங்களா? சரி விடு. கண்ணோடு கண் பேசி காதலான வீசி உன்னோடு எல்லாரும் வாவது எட்டாரம் கண்ணனும் உன் கவிஞரும் அடிக்கடி இந்த மாதிரி உங்க கவிதைகளை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் பூத்து போச்சு. காதை இருந்த கழுத மாதிரி இருந்த கத்துறோம் இந்தி பிள்ளை குறைஞ்ச மாதிரி இருக்கிறேன். இந்த குட்டி கொட்டை பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். சார், உடனே ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. பாட்டா? ஆமா, இது வரைக்கும் நீங்க பாடாததாகவும் இருக்கு, இனிமே உங்களால பாட முடியாததாகவும் இருக்கு. பாருங்க. பாட்டுக்கு இப்ப என்ன அவசரம்? பாடத்துல பாட வேண்டியதானே? உட்காருங்க. பாட்டை கேட்கிறவங்க எல்லாம் மூச்சு தவறி போகணும். பாருங்க. கண்களை கவி பாடுதே கண்களை கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இந்த காதலியோடும் நீதியோடு கண்களை கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இந்த காதலியோடும் நீதியோடு கண்களை கவி பாடுதே. போலே விளையாடும் விளையாடும் தண்ணீரே செய்வானே செய்தேனே தண்ணீரே செய்வானே செய்தேனே காலமெல்லாம் என்ற காதல் நீதியோடு கண்களில் கவி பாடுதே நாசரால் காலமெல்லாம் என்ற காதல் நீதியோடு கண்களில் கவி பாடுதே கவிகளும் கவி பாடுதே கண்களும் கண்களும் கவி பாடுதே 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 கண்ணே கண்களும் கவி பாடுதே 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 அவமான், பெரிய அவமான். உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னால முடியவில்லை லீலா. ஏன் முடியல? சோறு பண்ணுவது எல்லாமே உன்னால தெரியுங்களா? வாத்தியாரம், பாட்டு வாத்தியாரம் இல்ல இல்லையாவது நெல்லியாவது சும்மா இருங்க. இதோட புகைந்தான் புலவன் பூவரசி இருவே கோடலடி மண்ணா விடாதீங்க பிளாஸ்டிக் நீ ஒரு தீர்மானம் வை.
மழையா இத உனக்காக பிளே பாக்கு பாடி உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாரு அந்த பொண்ணை புகழ்ந்து பேசலாம். இதையே கேள. அதுக்கு கேள்வி பேசாத ஒரே மண்டையை பிறந்து போடுவேன். இன்னும் 8 நாள் அதை கொட்டத்தான அடக்கல. என் பேரு குருவன். இந்த ஒண்ணு பேச வேணா சங்கத்துக்கு வரண்டா போ. வீரா கல்யாணம் என்ன ஆகுறது காலா காலத்துல? அடா உயிரை வாங்குறையே. எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி எப்படி தானே நடக்கும். ஆமா ஆமா, இந்த கேட்டு கேட்டு என் காலே பூத்து போச்சு. உள்ளு இங்க கேடு ஆண்டவன் புண்ணியத்துல நீலா முதல்ல பரீட்சையில பாஸ் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன பரீட்சையில நல்லா பார்த்து எழுதுறாருன்னு? பரீட்சையில பார்த்து எழுத கூடாதம்மா, பார்க்காமத்தான் எழுதணும். இந்தம்மா நல்ல கவனமா பார்த்து போறாருன்னு. நமக்கு பயில பூனைய பார்த்தா போன காரியம் உருப்படாது அப்படின்னு சொல்லி நல்லா எழுதுங்களாமா? என்னமோ எழுதுலப்பா. சமாச்சாரம் சொல்லணும், பேரு கொஞ்சம் வாங்கல. இந்த காசு செஞ்சுட்டு வாங்க. எதுக்கு இங்க வாங்கல? அங்கேயா? ஆமா, அப்போசிட்ல உண்டாக்குறவங்களுக்கு பரிசு தெரியுமோ? தெரியாது. தெரியாதுங்களா? மன்னாரு மன்னாரம் பஞ்சபான மாதிரி 5 வாரம் அப்படியே வைக்கடா. அப்பா மன்னாரு இனி அவளை சும்மா விடப்படாது. பழிக்கு போய் வாங்கித்தான் தீரணும். நீ அவளை திருப்பி கொடுக்கிற அறையில அவளை பிடிச்சிருக்கிற அடங்காப்பனாரு பிசாசு ஐயோன்னு அலறிக்கிட்டு ஹைதராபாத் தாண்டி ஓடி போயிடணும். என்னால முடியாது குரு. முடியாதுன்னு இந்த 5 நாள் அந்த கணக்குல இருக்கும். அப்ப சொந்த கையா அடி வாங்கலாம் மாட்டாங்க. முட்டா போயல ஏன்டா அந்த உடம்ப வளர்த்து வச்சிருக்கிறேன். உன்னால ஆம்பளை வர்க்கத்துக்கே கெட்ட பேரு. முன்னாடி தூரத்து பார்வைக்கு ஷோக்கு, தொட்டா அடிக்கிற ஷாக்கு. அப்படித்தானே பயத்தை எறிகிறா. ஏறிதா இந்த பத்தறியாதுல ஆளை பார்த்தா குண்டு மூளை இல்லாத நண்டு. நீ அவனை போய் குண்டுங்கிறிய, நீ வேற பிரிக்கிறியா? கால வயசு எவ்வளவு 9 பேர் துள்ளினா 90 பேர் தூக்கல வேண்டாம். வேண்டாம் வேணும் மன்னாரு ஊனா 9 இடத்துல கரண அடிப்பா. அவளுக்கான பயப்படுறது இல்ல பேரு. வேற யாராவதா இருந்தா அப்படியா அப்புறமா நொறுக்கிருக்க மாட்டேன். பாரா 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 அடிச்சவளை விட்டுட்டான். அடுத்தவளை வந்து அப்புறமாக்குவாங்க. எடுத்துட்டு வரும். நான் அதுக்கு சொல்லல, இவளை அடிக்கணும்னா மட்டும் எனக்கு மனசே ஏண்டாப்பா ஏண்டாப்பா ஏண்டா. நான் சொல்றத கவனமாக எல்லாருமே பெண்களை கொஞ்ச வேண்டிய நேரத்துல தான் கொஞ்சணும். கொஞ்ச வேண்டிய நேரத்துல கொஞ்சம் மாறினா காலை ஒட்ட மறிக்க கரெக்ட் குரு. விஷயம் அப்படியா குரு? நீ பாத்துக்கிட்டே இரு. இப்பவே போய்
அவளை ஒரே அறையில பண்ண 32 காயம் என் பேர் மன்னார் இல்ல